6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இந்த பள்ளியிலே படித்தேன். சுமார் 33 வருடங்களுக்கு பிறகு இந்த பள்ளிக்கு வருவதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த பள்ளியிலே நான் படிக்கிற காலத்திலே நான் மிகவும் ஒரு ஏழ்மையான சூழ்நிலையிலே தான் இந்த பள்ளியிலே வந்தேன். இந்த ஆசிரியர்களின் பாரபட்சமற்ற வழிகாட்டுதல் இப்பொழுதும் என்னுடைய மனதிலே ஆழமாக பதிந்துள்ளது. அந்த காலத்தில் ஒவ்வொரு மாணவியும் சமமாக பார்க்கப்பட்டார்கள். இன்னும் ஒவ்வொருடைய மாணவியுடைய திறமையும் கண்டறியப்பட்டு ஊக்குவிக்கப்பட்டது. இந்த பள்ளியிலே நான் கற்றுக்கொண்ட முக்கியமான விஷயங்கள் ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை, நேரத்தை மதிப்பது, இன்னும் பெற்றோர் பெரியோர் ஆசிரியர்களை கனம் பண்ணுவது மற்றும் ஒரு லக்கை நிர்ணயித்து அந்த லக்கை நோக்கி லக்குக்கு நேராக திட்டமிட்டு செயல்படுவது, இவை அனைத்தும் இந்த பள்ளியிலே நான் கற்றுக்கொண்ட முக்கியமான பாடங்கள். இவை என்னுடைய வாழ்க்கையின் அடித்தளமாக அமைந்தன. இதில் இந்த பள்ளியில் படித்து கொண்ட முக்கியமான பாடம் என்னதுன்னா, படிப்பில் கடவுளை நம்புதல். நான் இங்கே படிக்கும்போது 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் டாப்பராக தான் இருந்தேன். ஆனால் 11th ஸ்டாண்டர்டில் தமிழ் மீடியத்திலேருந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு மாற்றினாங்க. ஏன்னா என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு அதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் மீடியத்துக்கு மாற்றினாங்க. அந்த 11th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு மந்த்லி டெஸ்ட்டில் 2 பாடங்களில் ஃபெயில் ஆகிட்டேன். அதாவது அப்போது எப்படி மனநிலை இருக்கும்னு யோசித்து பாருங்கள். 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் டாப்பராக இருந்தேன். 11th ஸ்டாண்டர்டில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரெண்டுலேயுமே ஃபஸ்ட்டு மந்த் ஃபெயில் ஆகிட்டேன். அப்போ என்னால் ரொம்ப சோர்வுக்குள்ளானேன். அதோடு கூட அந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 2 டீச்சர்ஸுமே எனக்கு தெரிஞ்சவங்க, கல்லுக்கூட்டத்தை சார்ந்தவர்கள். அவர்களுக்கு முன்னாக மிகவும் அந்த மதிப்பெண்ணை பெற்றுக்கொண்டது எனக்கு வெட்கமாக இருந்தது. ஆனாலும் அந்த சமயத்திலே நான் கடவுளை பற்றி கொண்டேன். அப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கடவுள் அந்த நிலையிலிருந்து மாறுவதற்கு உதவி செய்தார். 12th பப்ளிக் எக்ஸாமில் ஒரு ப்ரேயர் பண்ணேன். எப்படின்னா, எனக்கு அந்த டைமில் டோட்டல் மார்க்கு 1200. அப்போது எப்படியாவது கடவுளை எனக்கு 1000க்கு மேலே மார்க்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணேன். அந்த ரிசல்ட் வந்த நேரத்தில் எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. கரெக்டாக 1001 மார்க்கு கிடச்சிருந்தது. அப்போது கடவுள் எவ்வளோ ஆச்சரியமானவர் என்பதை அந்த நேரத்தில் நான் சிந்தித்து கடவுளுக்கு நன்றி செலுத்தினேன். முயற்சியும் உழைப்பும் நம்மிடத்திலிருந்து இருக்கும்போது வெற்றியின் பலன் நமக்கு கடவுளிடமிருந்து சேரும். தற்பொழுது நான் தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலகத்தில் புள்ளியியல் அலுவலராக வேலை பார்த்து வருகிறேன். அதற்கு ஒரு நல்ல பின்னணி உண்டு. அதாவது நான் 10th ஸ்டாண்டர்டில் இருந்தேன். அந்த நேரத்தில் 10th ஸ்டாண்டர்ட்லேருந்தே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதலாம், 4th குரூப் எழுதலாம். அப்போ 10th ஸ்டாண்டர்ட் முடித்த உடனேயே அந்த எக்ஸாம்ஸ் எழுத ஆரம்பித்தேன். தொடர்ச்சியாக நான் எழுதிட்டே இருந்தேன். 2 முறை டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல் ப்ரிலிமினரி எக்ஸாமில் பாஸ் பண்ணேன். ஆனால் மெயினில் அது வெற்றி பெற முடியலை. அதனால் தொடர்ந்து எழுதினேன். கடைசியாக நான் எம்எஸ்சி முடித்து பிஎட் முடித்த அந்த வருடத்தில் அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் பாஸ் பண்ணி அரசு அலுவலகத்தில் நான் பணியில் சேர்ந்தேன். நம்முடைய தொடர்ந்து உழைப்பு, பொறுமை, விடாமுயற்சி இருக்கும்போது நம்முடைய லக்கை நாம் அடைய முடியும். நம்ம எல்லாருக்குமே ஒரு லக்கு இருக்கணும். இப்போ நம்ம ஓட்டப்பந்தயத்தை நம்ம பார்த்துருப்போம். ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்க எல்லாரும் அவங்க நிறைய விஷயங்களை அவங்க டிசிப்ளின்டாக இருப்பாங்க. எப்படின்னா, அவங்களுக்கு நிறைய ஃபுட்டு பிடிச்சதாக இருக்கும். ஆனால் என்ன பண்ணுவாங்க, அந்த உணவுகள் பிடித்த உணவுகளாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்களால ஓட முடியும். அவங்க வெயிட் அதிகமாக இருந்தால் ஓட முடியாது. அந்த ஃபுட்ஸ், அவங்க பிடிச்ச உணவுகளை எல்லாம் அவங்க அவாய்ட் பண்ணுவாங்க. அதோட கடினமாக பயிற்சி செய்வாங்க. அப்படி பயிற்சி செய்தால் தான் அவங்க அந்த லக்கை அவங்க அடைய முடியும். அது மாதிரி இப்போது பிள்ளைகள், நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, இப்போ நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். இப்போ இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் நிறைய பிள்ளைகள் இருக்கிறதுனால படிப்பில் கவனம் செலுத்த முடியலை. என்ன பண்ணணும்னா, இந்த பள்ளி பருவத்தில் இந்த சோஷியல் மீடியா எல்லாம் அவாய்ட் பண்ணி எவ்வளவு இயன்ற அளவு நம்ம ஒரு லக்கை நிர்ணயித்து அந்த லக்குக்கு நேராக நம்ம பயணம் செய்யணும். இந்த நாளில் 77வது குடியரசு தினத்தை நம்ம கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். குடியரசு தினத்தின் முக்கியத்துவத்தை தாளாளர் அவர்களும் தலைமை ஆசிரியர் அவர்களும் சிறப்பாக எடுத்து சொன்னார்கள். இந்திய ஜனநாயகத்தின் வலிமையை, அரசியல் அமைப்பின் பெருமையை நினைவூட்டும் முக்கியமான நாள் தான் இந்த குடியரசு தினம். நம்ம பல உரிமைகளை நம்ம பெற்றிருக்கிறோம். அந்த உரிமைகளை
மட்டுமல்ல, நம்முடைய கடமைகள் என்று அநேகம் இருக்கிறது. நாட்டின் சட்டங்களை நாம் மதிக்க வேண்டும், நம்முடைய கடமைகளை நாம் சிறப்பாக செயல்படுத்த வேண்டும். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய ஒரு கூற்றை நான் இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்கிறேன். இஃப் யூ சல்யூட் யுவர் டியூட்டி, நோ நீட் டு சல்யூட் எனிபடி. இஃப் யூ பொல்யூட் யுவர் டியூட்டி, யூ ஹாவ் டு சல்யூட் எவ்ரி ஒன். நம்முடைய கடமைகளை நாம் சிறப்பாக செய்யும்போது நாம் மற்றவர்களை எந்த சூழ்நிலையிலும் சார்ந்திருக்க தேவையில்லை. நம்முடைய கடமைகளை நாம் அதை பொல்யூட் பண்ணும்போது, அந்த கடமைகளிலிருந்து தவறும்போது நாம் மற்றவர்களை எல்லா சூழ்நிலைகளிலும் மற்றவர்களை சார்ந்திருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். நாம் பிள்ளைகளாக இருக்கும்போது நம்முடைய கடமைகளை சிறப்பாக செய்ய வேண்டும். ஒரு சாதி, சமய, சமூக, மத சார்பற்ற நாடாக இந்திய நாட்டை உருவாக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய கரத்திலே உள்ளது. பள்ளி பருவத்திலேயே இந்த காரியங்களை நாம் முயற்சி செய்ய வேண்டும். பள்ளி பருவ நாட்கள் தான் உங்கள் வாழ்க்கையின் அடித்தளம். உங்கள் கனவுகளை இன்றே விதையுங்கள். ஆசிரியர்களின் வழிகாட்டுதலை மதியுங்கள். கடவுளை நம்புங்கள். உழைப்பை நேசியுங்கள். தோல்வி வந்தால் பயப்பட வேண்டாம். தோல்வியை வெற்றிக்கு படிக்கட்டாக எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் என்னை உருவாக்கிய பள்ளி, என் ஆசிரியர்கள் மற்றும் இந்த மேடையில் பேசும் வாய்ப்பை தந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்தியா வாழ்க.